இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி நம்முடைய பாதைகளை சரியாய் செம்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கலங்காதீங்க, திகையாதீங்க. நிச்சயமாகவே தெய்வம் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழ்வோம். உங்களுக்கு ஒரு முடிவை என்று தரப்போகிறார். நீண்ட நாள் பிரச்சனையை முடித்து காட்டுகிற தெய்வம் நம் தெய்வம். ஆமென். பாடுவோமா? மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுமா? பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுமாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். வழிகளெல்லாம் மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன்
அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தி நமக்கு எதை பற்றி பேசுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 21வது அதிகாரம் 15வது இறை வசனம் முதல் உள்ள வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு தமது சீடர்களை நோக்கி, சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி நீங்கள் பலமுறை கேட்டது தான்.
இயேசு தன்னுடைய சீடர்களில் பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார். நான் இப்போ 2 முறை தான் வாசிச்சிருக்கிறேன். 3 முறை கேட்கிறார், என் ஆடுகளை நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாம், அன்பு செய்கிறேன். அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை வளர்த்து விடு. யார் அந்த ஆட்டுக்குட்டிகள்? நாம் தான், நீங்களும் நானும் தான். இந்த ஆட்டுக்குட்டிகளை வளர்க்க தன்னுடைய 12 சீடர்களில் பேதுருவை இயேசு அங்கே செலக்ட் பண்ணுறார். அவர்கிட்ட சொல்கிறார், நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பா, நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக்கொள். அதே தான் இயேசு அவர்கிட்ட சொல்கிறார், நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். என் அன்பு மக்களே, இயேசு தன்னுடைய இறப்பிற்கும் உயிர்ப்பிற்கும் விண்ணேற்பிற்கும் பிறகு யார் இங்கே தலைமையாக வழிநடத்த வேண்டும் என்பதை அப்பொழுதே உருவாக்கிவிட்டார். ராயப்பர் தான் தனக்கு பிறகு வழி நடத்தக்கூடிய ஒருவர், இந்த மந்தையை, இந்த உலகளாவிய மந்தையை வழி நடத்தக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை இயேசு அங்கே நியமிக்கிறார். அதனால்தான் இன்றும் நமக்கு பாப்பரசர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் என்று ஒரு வழிவகை இருக்கிறது. காரணம், இந்த வழிவகை தான் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த இயேசுவின் வார்த்தைகள், என் ஆடுகளை பேணி வளர். என் அன்பு மக்களே, ஒரு ஆட்டுக்குட்டியை பேணி வளர்க்கக்கூடிய அல்லது இந்த மந்தையை பேணி வளர்க்கக்கூடிய அல்லது இந்த திருச்சபையை கட்டி காக்கக்கூடிய அந்த ஒரு தலைமை ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு இயேசு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ இப்பொழுது இளைஞனாக இருக்கிற, நீ நினைச்ச இடத்துக்கு போற, ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அவருடைய மரணத்தை குறித்து என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஆம் அன்புமிக்கவர்களே, இயேசு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுதும், அவருடைய ஆளுமையை பற்றி பேசுகின்ற பொழுதும், அல்லது நம்ம உலகளாவிய பாஷையில் பேசுனா ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் அவர் ஒரு வார்த்தையை மையப்படுத்துகிறார் பாருங்க, நீ எப்படி கஷ்டப்பட்டு சாக போற. அப்படி என்றால் என்ன? நீ எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் கஷ்டம் என்பது வரும். உன்னுடைய இறப்பு நேரத்திலே நீ கஷ்டப்பட்டு போக போகிறாய் என்பதையும் அங்கு அறிவுறுத்துகிறார். அப்போ துன்பம் என்பது ஒருவனுடைய வாழ்வில் இரண்டர கலந்திருக்கும். இவர் ஆண்டவருடைய தலைமை பொறுப்பை பெற்றுக்கொண்டாலும் அங்கே துன்பம் இருக்கிறது என்பதையும் இயேசு அவருக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆதலால் துன்பம் கஷ்டம் வந்தவுடன் வயதானவர்கள் பயப்படாதீங்க. வயதானவர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று புலம்பாதீர்கள். இயேசு சொல்லக்கூடியது இதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு என்னால் நடக்க முடியலை, இன்னைக்கு எனக்கு இந்த நோய் வந்திருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது, நன்றி ஆண்டவரே, நீர் இதை கொடுத்திருக்கிறீர், ஏதோ ஒரு காரணத்திற்காக உம்முடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் இயேசுடைய பாடுகளோடு இந்த துன்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அவற்றை ஆசீர்வதிக்கிறார். ஆதலால் உங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பிரதிநிதியாகிய ராயப்பரின் பிரதிநிதியாகிய உங்கள் ஊரில் இருக்கும் உங்கள் குருக்களை மதிப்போடு பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீரை கொடுப்பார். ஆமென். God bless you all. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க செய்கிற அலுவல், உங்க வேலை, உங்க பிள்ளைங்க படிப்பு எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. ஏசாயா 41 அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த இடத்திலையும் கைவிட மாட்டார் என்பதில் இன்னைக்கு நீங்க உறுதியா அறிக்கையிடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதுதான் நம்ம இருதயத்துல எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விசுவாச அறிக்கை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல என் மகன் என்னை கைவிட மாட்டான், என் பிள்ளைங்க என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படிலாம் சொன்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா?
அவங்கெல்லாம் வந்து அழுது புலம்போதை நான் பார்க்குறேன். சில நேரங்களில் இந்த நம்முடைய அப்பா அம்மாக்கள் வயதானவர்கள் ஒரு 100 பேருக்கு நம்ம இப்போ உணவு கொடுக்குறோம். நிறைய பேர் வரிசையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நல்லா உழைச்சோம், நல்லா சம்பாதிச்சோம், பிள்ளைங்களுக்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டோம், ஆனால் எப்பா அவங்கள நான் பார்த்துக்கிறேன், எம்மா அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்ன பிள்ளைங்க இன்னைக்கு என்னை கைவிட்டுட்டாங்க. பாருங்க, கடந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு தாயார் வந்திருக்கிறாங்க. நல்ல பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கிறேன். அவங்க நல்ல ஒரு வசதியாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க, எப்பா எனக்கு இங்கே ஒரு ஓரமாக எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பா. நான் கேட்குறேன், அம்மா என்னம்மா பிரச்சனை? என் பிள்ளைங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது பிரியமானவர்களே, நான் யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு நேசம் பாசமாக வளர்த்த அந்த பெற்றோருடைய மனநிலைமை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த இருதயம் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும். என் மகன் என்னை கைவிட்டுட்டான், என் மகன் என்னை கைவிட்டுட்டா. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, மனைவி கைவிட்டுட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஏன் கைவிடுறாங்க? நாம இந்த உலகத்தில் அவர்கள் விரும்புகிறது போல நம்ம இல்லாத பொழுது, நம்மகிட்ட எதுவுமே பிரதி உபகாரம் செய்வதற்கு இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே நான் உனக்கு பதிலளிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு நேசம்! என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்க இருக்கிற அந்த இடத்துல அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். யாருமே நான் கவனிக்கல, யாருமே எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி உள்ளம் உடைந்து வருந்துகிறீர்களா? இயேசு உங்கள் மீது மனம் இறங்குகிறார். உங்களுடைய மன துருக்கம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். பயப்படாதீங்க, பதில் அளிப்பார், கைவிட மாட்டார், அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களே, என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு மனம் உடைந்து போன இந்த அன்பு பிள்ளைகள், இந்த மகனை, இந்த மகளை, இந்த வயதான அப்பா அம்மாவை, இந்த சகோதர சகோதரியை தொடுங்கப்பா. ஏசு ஆண்டவரே, நீங்க உங்களை தொடும் பொழுது, உங்க கரை உங்க மேல வரும் பொழுது, உலகம் தர முடியாத ஒரு சமாதானம், உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம் இவர்களுக்குள்ள வரட்டும். அற்புதம் நடக்கட்டும். தனிமையின் வேதனைகள் மறைவதாக, கைவிடப்பட்டேன் என்று சொல்லி அழுது புலம்பும் இவர்கள் வாழ்வில் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரவேலின் கடவுளாய நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று எசையா 41:17 சொன்னவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you. மரியே வாழ்க.